வரும் திங்கட்கிழமை கடலூர், நாகப்பட்டினம் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தளமாக வலுப்பெறும் என்றும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் திங்கட்கிழமை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வயல்வெளிகள் தீவாக மாறிய காட்சிகள்தான் இவை. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விளை நிலங்களை தெரியாத அளவுக்கு நீர் தேங்கியிருப்பதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கனமழையால் பாலம் அருகே அண்ணா பல்கலைக்கழகம் திரும்ப பெற்றது. நிதிக்குழு மற்றும் சிண்டிகேட் குழு எடுத்த முடிவின்படி புதிதாக நியமிக்கப்படும் உதவி பேராசிரியர், ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள், ஊழியர்கள் நியமனம் தினக்கூலி அல்லது தொகுப்பூதியம் அடிப்படையில் அவுட் சோர்சிங் முறையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் சுற்றறிக்கை வெளியிட்டார். ஏதேனும் திட்டங்களுக்கு பணியாளர்கள் தேவைப்பட்டால் தினக்கூலி அல்லது தொகுப்பூதியத்தில் தற்காலிக பணியாளர்களை பணியில் அமர்த்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் அவுட் சோர்சிங் முறையில் பேராசிரியர்களை நியமனம் செய்வது தொடர்பான அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் திரும்ப பெற்றுள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை வரும் 27 இடையே ரயில்வே பொறியியல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் கடற்கரை, செங்கல்பட்டு இடையே நாளை காலை 11:50, 12:30, 12:50 மற்றும் மதியம் 1:45 மணி மற்றும் இயக்கப்படும் ரயில்களும் பகுதி அளவில் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோன்று வரும் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு தவிர தாம்பரம், விழுப்புரம் இடையே நாளை முதல் 28ஆம் தேதி வரை காலை 9:45 மற்றும் மறுமார்க்கத்தில் 40 மணி. சென்னை அருகே புதிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் டைடல் பார்க் கட்டப்பட்டது. 6000 சதுரடி முதல் 1 லட்சம் சதுரடி வரை அலுவலகங்களுக்கு ஏற்ற இடவசதியுடன் கூடாவை முன்வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பட்டாபிராம் ரயில்வே மேம்படி டச்சுக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். இன்னைக்கு ஓபன் பண்ணதால சரி நான் வாய்ஸ் எனக்கு அதுதான் வேணும்ன்ற ஒரு தாட் இருக்கு. இங்க பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட்டாபிராம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளித்தால் நன்றாக இருக்கும் என்றும் இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். எங்க இப்போ நல்லா இருக்கும். நாங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு போய் பண்றதுல இருந்து இங்கே கிட்ட இருந்தா கொஞ்சம் இதா இருக்கும். ஐடி நிறுவனங்களுக்கு பெயர் போன OM போல பட்டா சுற்றுவட்டார பகுதி வளர்ச்சி அடையும் என்று அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிட்டி தரமணி தாண்டி, ஸோ அங்கேயும் டைடல் பார்க், ராமானுஜம் ஐடி பார்க்லாம் இருக்குது. பட் முதல்ல எங்கள் ஏரியாவில் டைடல் பார்க் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இங்கே இல்லாதனால இங்கேருந்து எல்லாருமே சிட்டி தாண்டி ரொம்ப தூரம் போய் ஒர்க் பண்ணுறாங்க. டைடல் பூங்கா வேலை வாய்ப்பில் பட்டாபிராம் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள பட்டாபிராம் டைடல் பார்க்கின் ட்ரோன் காட்சிகளை இவை. பெரிய அளவிலான வாகன நிறுத்தமிடம், தடையற்ற மின்வசதி, உணவுக்கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த டைடல் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. இந்த டைடல் பார்க்கின் மூலம் சுமார் 6000 பேருக்கு நேரடியாக வேலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
₹18,18,00,000 மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த மையத்தில் பொறியியல் பரிசோதனை கூடம், காப்புரிமை வசதி, மேம்பட்ட பயிற்சிக்கான வசதிகள் இடம்பெற்றுள்ளன. பட்டாபிராம் டைடல் பூங்கா மூலம் வடசென்னை அறிவு நகரமாக மாறும் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். வடசென்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வர சேர்க்க வேண்டும் என்று ரொம்ப கவனமா இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அது உங்களுக்கு எல்லா செக்டர்லயும் கொண்டு வர்றாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த வடசென்னையில் பார்த்தீங்கன்னா டெக்சிட்டி, டிஎன் டெக்சிட்டி, நாலேஜ் சிட்டி, அதுக்கப்புறம் இது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு நாலேஜ் டவுனாக வடசென்னையை கொண்டு வரணும். அப்போ அந்த டேலண்ட் இங்கேயும் வளரும். அப்போ இங்கே நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆனால் அந்த ஜாப்ஸுக்கு தேவையான டேலண்ட் இங்கேயே கிடைக்கும் அப்படின்னா அந்த கிடைக்கும்ன்றதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்கார். திருச்சி மற்றும் மதுரையிலும் விரைவில் டைடல் பூங்கா திறக்கப்படும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறினார். ஏற்கனவே நம்ம திருச்சிக்கும் மதுரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அங்கே பணிகள் துவங்குவதற்கான வேலைகள் எல்லாம் முதற்கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. திருச்சி வெகு விரைவில் ஆரம்பிக்கும் போது மதுரையும் ரொம்ப சீக்கிரமாகவே பணிகளை ஸ்டார்ட் பண்ண போறோம். பட்டாபிராம் டைடல் பூங்காவில் ஏற்கனவே பல நிறுவனங்கள் முன்பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு மாநில உரிமை மற்றும் நிதி உரிமையை பறித்து வஞ்சிப்பதை எதிர்த்து திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அதில் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பெரிய திட்டம் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்பதையும், கடந்த ஆண்டு புயல் வெள்ளத்திற்கு போதிய நிதி வழங்காதது குறித்தும் பேச வேண்டும் என தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்றும், தேசிய கல்விக் கொள்கை, வக்பு வாரிய திருத்த சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகியவற்றை எதிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான நிதியை திட்டமிட்டு குறைத்து மாநிலத்தில் நிதி நெருக்கடி உருவாகி இருப்பதையும், தமிழ்நாட்டிற்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுவதால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் ஒதுக்கப்பட்ட பகுதியைப் போல தமிழ்நாட்டை பாஜக அந்நியப்படுத்துவதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.